கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகமாய். ஆமாம், நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதிகமாய் வாங்கினவர்கள், ஆண்டவரிடத்தில் அதிகமாய் கடன்பட்டவர்கள். அதனால் கடனை தீர்க்கிற வரும்பொழுது கடனை மொத்தமாக சரியாக தீர்க்கணும், மறந்துடக்கூடாது. ரொம்ப ஆண்டவர் நம்மள்கிட்டலாம் நிறைய கணக்கு கேட்பார். நான் சொல்லுவேன், தீவுகளில் இருக்கவங்கலாம் பாக்கியவான்கள். இயேசுன்ற ஒரு வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட்டான், அவ்வளோதான். அவனுக்கு நோ ப்ரீச்சர்ஸ். நமக்கு தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ஒர்ஷிப்பர்ஸ், எவ்வளோ பாடல்கள். சமயத்தில் கூட உட்காந்து ரொம்ப யோசித்தேன், எவ்வளோ பாட்டு, எவ்வளோ பாடல்கள். அப்பா ஒரு காலத்தில் நடராஜ முதலியார் அவர்களுடைய பாடல்கள் அவ்வளோ ஃபேமஸாக காதுகளை தொழித்து கொண்டிருந்த காலங்கள், புரியுங்களா? அதன் பிறகு வந்த பரிசுத்தவான்கள் டிஜிஎஸ் ஐயா, மறக்கூடாது. அதன் பிறகு வந்த மோசஸ் ராஜசேகர், அதன் பிறகு ஒவ்வொரு தேவ மனிதர்கள், அதுக்கு பிறகு நம்முடைய தகப்பன், புரியுங்களா? இன்ன வரைக்கும் நம்ம தகப்பனுடைய வேல்யூ இன்ன வரைக்கும் குறையவே இல்லை. ஆமாம், சமீபத்தில் வந்த லீலி மலர்ன்ற பாட்டு ரொம்ப அருமையான பாடல். பார்த்திங்கன்னா இப்படி நிறைய பாடல்கள், எவ்வளோ பாடல்கள், வசனத்தை கொண்ட எவ்வளோ பாடல்கள் நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய கேட்கப்படும், நிறைய என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அதனால் ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கடந்த வாரத்தில் இந்த கவனமும் கேட்டலும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னேன். ஒரு கேட்கிற விதத்தை வச்சு தாங்க ஒருத்தனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு 10th படித்த மேக்ஸ் இன்னைய வரைக்கும் மனசுலேயே நிற்கிது? எனக்கெல்லாம் 10th படித்த மேக்ஸ் அப்படியே மனசில் நிற்கிது. 9th படித்த கிராமர் அப்படியே மனசில் நிற்கிது. ஏன்னா சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் 2 பேருமே சரியான ஆசிரியர்கள். ஆனால் எனக்கு வரலாறு புவியியல் சொல்லி கொடுத்தாரு என் சொந்தக்காரர், அசிஸ்டன்ட் மாஸ்டர். மனசுலேயே இல்லை. மதியானம் சாப்பிட்டுட்டு போனால் பீரியடாக தான், புரியல? அவரும் உண்டுட்டு வருவார், புரியல? எங்கள் பக்கத்து வீடு தான், எனக்கு அப்படியே பக்கத்து வீடு தான். எங்கள் தெருவே டீச்சர்ஸ் தான், எல்லாமே எங்கள் ரிலேஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் உட்காருவோம், பெஞ்சில் தான் உட்காரணும், அதெல்லாம் கட்டாயம். பாடம் நடத்துவார், நமக்கும் கண்ணு கட்டும் அவருக்கும் கண்ணு கட்டும். பார்த்தீங்கன்னா அவர் இப்படி சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது. அவர் வைத்த தடவி பூமி உருண்டை வடிவமானது, அது ஒன்று தான் ஞாபகத்தில் இருக்குது. ஆமாம், அதுங்க தமிழ் ஐயா ராமச்சந்திர ஐயா சொல்லி தருவார், வாட்ச்மேன் வாட்ச் நவ் அப்படின்னுவார், புரியுங்களா? யாராவது வாட்ச் கட்டுறவனுங்க பார்த்து. அதெல்லாம் சின்ன இதாக இருந்துச்சு. சுப்பையா மேக்ஸ் வாதியார் இருக்கார், அவர் சொல்கிறதும் புரியாது, வாயிலே சொல்லுவார். நம்ம திரும்பி கேட்டோம்னா அடிப்பார், புரியுங்களா? இவ்வளோ நேரம் என்னத்தை கவனிச்சேன்னுவார். அவர் பிரிலெலாம் கீழே போய் உட்காந்து டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்ருவோம், புரியுங்களா? ஆமாம், அது இப்படி ஒரு பீரியடு. குழந்தைசாமின்னு என்னுடைய உறவு முறையார், அவர் தான் எனக்கு மேக்ஸ் டீச்சர். எதிர்த்த வீடு, சத்தம் கூட போட முடியாது, புரியுங்களா? வெளியே வருவார், படிக்கலையே அன்னைக்கு அப்படின்னார். அவங்க ஒய்ஃப் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர்ஸ். படிக்கலையா, வா புக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார், புரியுங்களா? சுற்றி வாதியார்கள் தான். ஆனால் இத்தனை பேர் சொல்லி கொடுத்தோம். என் மாமா ஒருத்தனம் தான், மறக்கவே முடியாது, புரியுங்களா? ஆமாம், மாமான்னு கூப்பிட்டதுக்கே அடிப்பான். எங்கள் அம்மாவுக்கு தம்பி மாமான்னு கூப்பிட்டு அடிப்பான், புரியுங்களா? எங்கள் அம்மா நான் சொல்லுவேன், அம்மா அடிக்கிறாருமா அவர், நீ ஏன்டா ஸ்கூலில் போய் மாமான்னு கூப்பிட்ற? அப்போ எல்லா பையனும் கூப்பிடுவான்டா. அவன் நீ எதுக்குடா கூப்பிட்ற? சார் என்னடா சொல்லி அடித்தான் அவன் அப்படின்னோடனே, ஒழுங்காக அதெல்லாம் வீட்டில் வச்சுக்க, சார்னா சார்னு கூப்பிட்டு, புரியல? அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட், அக்கா அவன் என்னக்கா போகிற வழியிலலாம் பார்த்து மாமான்றான். அப்புறம் எல்லா பையிலும் நான் மாமான்னு கூப்பிடுவாங்க, புரியல? இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் சில வாதியார்கள் நடத்தின பாடங்கள் இன்னைய வரைக்கும் மனசை விட்டு நீங்கவே இல்லை. ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற ஒருத்தருடைய டீச்சிங்கே நம்மளை இந்த அளவுக்கு கவர்ந்துருக்குன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற நாம் பாக்கியவான்கள்.
தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நாம் பாக்கியவான்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பாக்கியம் எந்த மதத்துக்குமே கிடைக்கலங்க, நமக்கு தாங்க கிடைச்சிருக்குது. கடவுள் மனுஷனோடு நேரடியாய் பேசுகிற ஒரு தொடர்பை வைத்திருக்கிறார். நோ மீடியேட்டர்ஸ். நடுப்புற அன்னை மரியாள் கிடையாது, செபஸ்தியார் கிடையாது, அந்தோனியார் கிடையாது, நாட் போப், நாட் பிஷப், யாருமே கிடையாது. பீட்டர் பாஸ்ட பேசி தான் உங்கள்கிட்ட பேசுவார் சொன்னான்னா அவர் கடவுளே கிடையாது. என் தெய்வம் உன்னோடு நேரடியாக பேசுகிறவர், உங்களோடு நேரடியாக பேசுவார். உங்களை பற்றி அப்டேட் பண்ணுறது அவர் தான். பீட்டர் பாஸ்ட சொல்லி அப்டேட் பண்ணுறவர்லாம் கிடையாது, எந்த போப்புட்ட சொல்லி அப்டேட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற கவனத்தோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு தான் நேரடியாக பேசுவார். ஐயா, ஏலி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல ஆசாரியன் தாங்க, நல்ல மனுஷன்தான். பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகளுக்கு எவ்வளோ போதனை பண்ணி பார்த்தான், கேட்குற மனநிலை இல்லை. பார்த்தாரு, கர்த்தர் ஆசாரியனை தள்ளிட்டு சாமுவேலோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசின சாமுவேல் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளை. நாங்கள் ஸ்கூலுக்கு போனாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. அது என்னவோ புரட்டாசி மாதமா போயிட்டு வந்தான், வண்டியில் ஏறி உக்காந்தான். திடீர்னு ஒரு ஹிந்து ஸ்லாங்கை சொன்னான் வாயில். ஏன்டா அவன் வாயில் இது வருதுன்னு மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்கண்ணா. வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் போயிட்டேன். என்னம்மா சொல்லி கொடுத்தீங்க? சார் நல்லா தானே சொல்லி கொடுத்தேன். அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான் கேளுமான்னு ஒன்று சொன்னேன். அவன் அப்படியே சொன்னான், சார் இது புரட்டாசி மாதம் இல்லை சார். புரட்டாசி மாதம்னா நீ வச்சுக்கோ, அது எதுக்கு என் பிள்ளைகிட்ட சொல்கிற? புரியுதா? அங்கே சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆளுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுன்ட்டு. வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வரான். புரியுங்களா? என்னடா அப்படி சொல்கிறான்னு அடிச்சா சொல்கிறான். புரியுங்களா? பிள்ளைகள் மனசில் பாருங்கள், இந்த வயசை விடுங்க, இன்னொரு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூலில் சினிமா பாட்டு பாடுவாங்க. என்னங்க அன்னைக்கு உட்காந்து ஏதோ கூட்டம் நடக்குது, திருச்சியில் ஏதோ மீட்டிங்கு கூட்டமாக போகுதுன்னு வச்சு பார்த்தேங்க. பார்த்த உடனே சொல்கிறான், யாரு அவரா அப்படின்றான். டே எப்படா தெரியும்? அதான் கொடி பறக்குதுன்னு போகிறது இல்லை அப்படின்றான். நான் சொல்கிறேன், நீ கவனிச்சுங்க, அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் எதுவுமே இல்லை. குழந்தைய காதும் தெளிவு, உள்ளமும் தெளிவு. அதனால் கேட்குறதெல்லாம் ஃபில்டரைஸ் பண்ணாமல் என்ன செய்யுது? ரிசீவ் பண்ணுதே. நம்மளாம் நல்லா வளர்ந்தவங்க, ஆளானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் கற்றவங்க, இருதயத்தில் கேடும் கிறுக்கும் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கவங்க, எதா கேட்டாலும் கரெக்டாக கேட்குற ஆளுக கேட்க வேண்டியதை கேட்காதனால எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கோம் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். சங்கீத நீதிமொழிகள் ரொம்ப அழகாக சொல்ல, நித்தம் என் வாசற்படி விட்டிருந்து என் கதவின் நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்றார். ஐயா, நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கன்னு சொன்னேன். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற மாதிரி கேட்கணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு 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 கேட்குறவன் அதை கற்றுக்கணும்னு கேட்கணும். சாமுவேலுக்கு ஒரு சத்தம் வந்துச்சு, சாமுவேலே சாமுவேலே. அவன் நினச்சான் நேராக நம்ம மாஸ்டர் தான் கூப்பிட்றாருன்னு ஏலியை போய் எழுப்புறான். சொல்லும் அப்படின்னு கேட்குறான். ஏலி நான் கூப்பிடலையே, போய் படுத்துக்கோன்ட்டாரு. திரும்ப சத்தம் வந்தோன்னே ஒடியாந்தோன்னே ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு, கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தர் பேசுகிறார். பிள்ளையாண்டவனு கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்பாலாந்து என்ன சொல்லுவான்? அமைதியாக போர்வை பற்றி தூங்கிடும். புரியுதா? எந்த சத்தம் கேட்டால் எந்திரிக்க கூடாது. என்ன தவிர ஓன்ட்டு வந்துட்டாராடா, வேண்டாம் தும்மாந்துண்டு பையா, நான் தான் சீனியர் பாஸ்டர், ஏன்ட்ட பேசாமல் ஓன்ட்டு எதுக்கு பேசுகிறாரு? இல்லை அது ஆண்டு பேச பிசாஸ் பேசியிருக்கோம், படுத்துவ நீ அப்படி ஏதாவது சத்தம் கட்டிச்சுன்னா சாத்தானே அப்பாலே போ அப்படின்ட்டு. நம்மளுக்கு அதாங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆசாரியர் நல்லவன் பாருங்க, நல்ல லேர்னர். அவன் சொல்கிறான், போ பிள்ளையாண்டவனோடு கர்த்தர் பேசுகிறார் என்பதை ஏலி அறிந்து நீ போய் படுத்துக்கொள், மறுபடியும் சத்தம் உண்டானால் சொல்லும். சொல்லுங்க, சொல்லும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லும். பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறான் பாருங்க, சொல்லும். உன் சித்தப்பன் கூட பேசாதே, உன் மாமன் கூட பேசாதே, உன் அத்தா கூட பேசாதே, உன் அத்தை கூட பேசாதே, அவங்க கூட பேசாதே, இவங்க கூட பேசாதே, மாமியார் கூட பேசாதே, ஓப்படியா கூட பேசாதே, சம்மந்தி கூட
சொல்லும். என்னுடைய பேரண்ட்ஸில் எங்கள் அப்பாவுடைய தம்பியும் அப்பாவும் நிறைய பேசிக்க மாட்டாங்க, மரியாதை நிமித்தமாக. எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே சித்தப்பா எந்திரிச்சு நிற்பார், அவ்வளோதான். எங்கள் அப்பா வழியில் சைக்கிளில் போனார்னா எங்கள் சித்தப்பா சைக்கிள்லேருந்து இறங்கி சைக்கிளை தள்ளிட்டு போவார். நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பெரிய மரியாதைங்க, புரியுங்களா? எங்கள் அப்பா சைக்கிளில் போவார், எங்கள் சித்தப்பா எத்தாப்பில் வந்தார்னா அந்த சைக்கிள்லேருந்து இறங்கி சைக்கிள் என்ன செய்வார், தள்ளிட்டு போவாங்க. வீட்டில் போனால் எங்கள் சித்தப்பா எழுந்திரிச்சு நிற்பார், புரியல? சொல்கிறா சொல்லு, அதுக்கு மேலே சத்தமே வராது. இதெல்லாம் மரியாதை. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், டே நாங்கள் அண்ணன் தம்பி இப்படி இருக்கிறோன்றதை நீங்கள் நினச்சிக்காதீங்க, எங்கள் காலங்களில் நாங்கள் இப்படி தான் இருந்தோம், ஆனால் நீங்கள் எல்லாரோடையும் பரஸ்பரமாக இருங்க, ஒரு நாளும் பகையோ விரோதங்களோ உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அதுக்கு இடமே கொடுத்துடாதீங்க, வேணாம் அப்படின்வாங்க. அதுதாங்க நல்ல பேரண்ட்ஸோடைய அறிகுறி, புரியுங்களா? அங்கே பேசாத, இங்கே பேசாத, அங்கே பேசாத, புரியுங்களா? அங்கே பாரு உட்காந்துருக்கான், பார்க்காது வந்துக்கூடாது, பேசாது, பெரியப்பா உட்காந்துருக்கான், பேசாது. சொல்லி கொடுக்குறா பாருங்க, லேர்னிங். சொல்லும். அதையும் கூப்பிடுவார்னா ஒரு சத்தம் கேட்குதுன்னா நீ சொன்னா சொல்லுங்க என்ன அப்படிலாம் சொல்லி தரல. சொல்லும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க, சொல்லும் அடியே. என்ன அழகா லேர்ன் பண்ணி கொடுக்குறான் பாருங்க ஒரு தேவ மனுஷன். நான் பிள்ளை சரியில்லைனாலும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறப்ப லேர்ன் பண்ணுறான் பாருங்க. சாமுவேலை அழகாய் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க ஒரு மனுஷன். நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்கிற விதத்தை வைத்து தான் கற்றுக்கொள்ளுதல் உண்டாகும். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு கேட்கிறவர்களாக இருக்குமே தவிர ஒட்டு கேட்பதற்கு கேட்பவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு கேட்பவர்களாக இருக்குமே தவிர அதை கேட்டு கெட்டு போகிறவராக இருப்பதற்கு கேட்கக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கேட்பது கற்றுக்கொள்வதற்காக இருக்குமே தவிர கெட்டு போகிறதுக்காக இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, சில பேர் கெட்டு போகிறதுக்காக கேட்பான் பாருங்க. அப்படியா அவனே தண்ணி அடித்தானா, அப்போ நானும் தண்ணி அடிக்கிறேன். அந்த அக்காவை கெட்ட வார்த்தை பேசிச்சா, அப்போ நானும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன். மறக்கூடாது. அவங்க அப்படி சொன்னாங்களா, நானும் அப்படியே சொல்லுவேன். நோ 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 நோ. அழகா சொல்லிக்கிறான், கர்த்தாவே சொல்லும். சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். பாருங்க, எந்த அந்த 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 பகுதியை நீங்கள் நன்றாக அழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கற்றுக் கொடுக்கிறது. அதன் பிறகு அதுவரை சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான். கடவுளோடு பேச ஆரம்பித்தோடனே சாமுவேல் கர்த்தரை அறிந்தான். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் பேசுகிறத கேட்டு அதை கற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும்தான் கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றதை அறிஞ்சிக்க முடியுமே தவிர வேற யாராலையும் தெய்வத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுறத, உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்து இயேசு கடவுள் நீங்கள் சொல்கிறது வேற, அதே தெய்வத்துடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவில் இருந்து ஜீசஸ் இஸ் த லார்டுன்னு சொல்கிறது வேற. நன்றாய் கவனம் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான பாதத்துக்குள்ளார வருகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு ப்ரீச்சிங்கை பண்ணும்போது ஒரு ஆல்டர் கால் கூப்பிடுறார். அந்த ஆல்டர் காலை மட்டும் நான் இன்னைக்கு காமிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. என்கிட்ட லேர்ன் பண்ணு, என்கிட்ட கத்துக்கன்றாரு கடவுள். என்கிட்ட கத்துக்க. நான் சொல்றேன், தேவன் தான் சிருஷ்டித்த எந்த சிருஷ்டிப்பையும் இன்னைய வரைக்கும் அப்டேட் பண்ணல. அதுவும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கவும் இல்லை. அது பழசாகவும் இல்லை, அப்படியே இருக்குது. எல்லா சிருஷ்டிப்போம் பழசான ஒரே ஜென்மம்.
சொல்லுங்க. டெய்லி பழசாகிற ஒரே ஜென்மம், தினம் தினம் பழசாகிற ஒரே ஜென்மம் இந்த மனுஷ ஜென்மம் தான். அதனால தான் நமக்கு டோட்டல் அப்டேட்டே அவர் கொடுக்கறது இல்லை, டெய்லி அப்டேட் சொல்லிட்டார். தினமும் காலையில் புது மனுஷனாகு, தினமும் காலையில் புதிய ஆவியை பெற்றுக்கொள், தினமும் காலையில் புது சிஷ்யர், தினமும் காலையில் புது வார்த்தையை பெற்றுக்கொள், தினமும் புது கிருபையை வாடு. எல்லாமே டெய்லி நியூன்ற ஒரு அப்டேட்டை மனுகுலத்துக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு, தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போகிற ஒரே பொருள் மனுஷ பொருள் தான். பிரைஸ் எல்லாம் சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்போ இவனுக்கு என்ன தேவை? லேர்னிங் தேவை. பத்தாது, போதுமான படிப்பு பத்தாது. அவையெல்லாம் சூரியனோ சந்திரனோ கிரகங்களோ தேவன் உண்டாக்கின ஜீவராசிகளோ அதை உண்டாக்கும் பொழுதே அதுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்தார், அதுக்கு ஒரு கற்பனையை வைத்தார், அதுக்கு ஒரு கட்டளை வைத்தார், அதுக்கு ஒரு நியமத்தை வைத்தார். அது அதை விட்டு ஒரு நாளும் மீறவே இல்லை. ஆனால் மனுஷனுக்கு இதையெல்லாம் கொடுத்து அதையும் ஆளுகிற திராணியை கொடுத்தார். அவன் இதையும் விட்டான், அதையும் இழந்தான். இதுதான். இப்போ டெய்லி ஒரு கடவுளுடைய பிள்ளை தேவனுடைய சத்தத்தை கேட்காம, கவனமாக கேட்காம, கற்றுக்கிற பிரகாரம் கேட்காம அவனால் தினசரி ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. இது ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களும் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம். இது பழைய சோறு வாழ்க்கை இல்லை, சுட சுட வாழ வேண்டிய வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு தானே நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு தான் நாளைக்கு. ஐயா முடியாதுங்க, கட்டாயம் முடியாது, கட்டாயம் முடியாது, கட்டாயம் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கி இருக்க சுமையை நான் சுமக்கணும்னா நான் லேர்ன் பண்ணியே ஆகணும். நான் இன்றைக்கி இருக்க சுமையை சுமக்கணும்னா அவர் சத்தத்தை கேட்டே ஆகணும். இன்றைக்கி அந்த சுமையை எப்படி சுமக்கணுன்ற வழியை அவர் தான் காட்டுறார். பாருங்கள், தேவனோ உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சோதனையின்றி நம்மளை தப்புவிக்கிறதற்கும் சோதனையை தாங்குகிற பலனையும் அவர் நமக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ என்னுடைய அப்டேட்டை யார் பண்ணுறாருன்னா ஆண்டவர் தான் பண்ணுறார். அப்போ டெய்லி நான் சந்திக்கிற போராட்டங்கள், இன்னல்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எதுவாக இருக்கட்டும், லேர்ன் பண்ணாமல் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, மறக்கக்கூடாது. அதனால தான் நாம் அடிக்கடி சிக்குண்டுகிறோம், அடிக்கடி தடுமாறுகிறோம், அடிக்கடி நிலை மாறுகிறோம், அடிக்கடி வழி விலகுகிறோம். அதற்கு காரணம் நாம் டெய்லி அவருடைய சத்தத்தை கேட்பது இல்லை, கேட்டு கற்றுக்கொள்வது இல்லை. நாங்கள் 10 குஷ்டரோகிக வராங்க இயேசுட்ட. வந்தோடனே எல்லாருக்கும் அவர் சொன்ன பாடம் வேற. எல்லாரும் வந்தோடனே சுகமாக்கிடுவார், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னுவார். இவ்வளோதான், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களை போய் சொல்லுங்கன்னு சொன்னனால தான் இன்னை வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்கள பார்த்து சொன்னார் சொல்லாதீங்க. லேகியோன் பிசாசு பிடிச்சவளை பார்த்து சொன்னார், ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது, உன் ஊருக்கு போடான்றாரு. அவன் ஊராக போகிறான். நம்ம ஆளுங்களை சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்த சாட்சிகளாக இருப்பீர்கள், என்னுடைய சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கன்னாரு. ஒரு பேர் சொல்ல மாட்டேன். சொல்லியிருக்கணும் போல இருக்கு, நான் உயிர் தெழுந்ததை ஒருவனுக்கும் சொல்லக்கூடாது. புரியல? அப்படி சொல்லியிருந்தா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நம்ம மேலே ஒரு கமிஷன் வச்சது இன்னை வரைக்கும் நமக்கு புரியல. பாருங்கள், அந்த 10 பேர் நிற்கிறாங்க. 10 பேரையும் அப்பா சுகமாயிட்டீங்க, ஆசாரின்னு போய் காமிங்க அப்படியா சொன்னார்? இல்லை, வந்து நின்னவங்களை பார்த்து ஒரே வேர்டு தான் சொல்கிறாரு, உங்களை ஆசாரி இடத்துல போய் என்ன செய்யுங்க, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது, நீங்கள் போய் உங்களை என்ன செய்யுங்க, ஆசாரிட்டு காமிங்க. அவர் சொன்ன பொழுது குஷ்டரோகம் நீங்கி இருந்ததா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன உடனே 10 பேருடைய குஷ்டம் நீங்கினதா? சொல்லுங்க, நீங்கள. புரியல? ஆனால் சொல்லி கேட்டுட்டு புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடந்துச்சு? நல்லா கவனித்து பாருங்க. இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று,
ஆண்டவர் சொன்னதை ஒருத்தன் செய்கிறப்ப அங்கே தேவன் அவனை தொடுறாரு, அவனுக்கு அற்புதம் செய்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, நீங்கள் கேட்பதும் கவனித்து கேட்பதும் எவ்வளோ பிரதானமோ அந்த கற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை நம்ம ரொம்ப லேர்ன் பண்ணாமல் விட்டுடுறோம். ரொம்ப ஜாக்கிரதை. நீங்கள் ஒன்று வேணாம், யாத்திராமம் 15:26 எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு. அதை இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன். யாத்திராமத்தின் புத்தகம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்டு. போன வாரம் இந்த மெசேஜ் முடிச்சுட்டேன், புரியல? கவனமாக கேட்கணும். கவனித்தலும் கேட்டலும்ன்ற வார்த்தையை முடிச்சுட்டேன். இந்த வாரம் கேட்டலும் கற்றலும் என்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அதை உன் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். என்ன சொல்றாரு? லிசன், லேர்ன். கவனமா கேளு, கத்துக்கோ. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன சொல்றாரு? போய் உங்களை ஆசாரியரிடத்தில் காண்பியுங்கள், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. மறந்துடக்கூடாது. இப்போ இந்த விசுவாசத்தின்படியே ஆக கடவுன்ற வார்த்தையை தான் இப்போ எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒருவன் கேட்டலும் அந்த கற்றலும் எதன் அடிப்படையில் தெரியுமா இருக்குது? விசுவாசத்தில் தான் இருக்குது. எதில் இருக்குதுங்க? பிதாக்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். விசுவாசம் இல்லாமல் கேட்டதினாலே இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமற் போனார்கள். நாமோ விசுவாசத்தோட கேட்போமாகில் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிப்போம் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. அவன் இன்மட்டும் இந்த நாள் என்று சொல்லும் பொழுது வருங்காலங்களை சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி எபிரேயர் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரத்தில் இந்த வாக்கியங்களை வாசிக்கிறோம். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். நான் கேட்டலும் கற்றலும்ன்ற விஷயத்தில் யார் கற்றுக்குவா? பிலீவ். அதை ஆசைப்படுகிறவன், அதை விரும்புகிறவன், அதன் மேல் நம்பிக்கை கொண்டவன் தான் அந்த வார்த்தையை உன்னிப்பாக கேட்பான், கவனிப்பான், ஒரு நோட்டை எடுப்பான், எழுதுவான், வாயிலே பலூன் ஊத மாட்டான். புரியல? பலூன் ஊதிட்டு இருக்காங்க ஸ்கூலில் விடுற மாதிரி. ஐயா, நீங்கள் மொதல் பெஞ்சில் உட்காந்துருங்க, கடைசி பெஞ்சில் உட்காந்துருங்க. எந்த பெஞ்சில் உட்காந்துருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை. எப்படி கேட்டீங்க, எதை கேட்டீங்க, எதுக்காக கேட்டீங்கன்றது தான் முக்கியம். எத்தனை முறை தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வார்த்தை எனக்குத்தான், என்னோடு தேவன் பேசுகிறார்ன்ற எண்ணம் எப்போ ஒருத்தருக்கு பிலீவ் வருதோ அது வரைக்கும் அவர்கள் காதுக்கு அந்த வார்த்தை அபூர்வமாக தான் இருக்கும். இன்று ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்ற நினைவோடு கேட்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை அற்புதமாக இருக்கும். ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க, சுகம் நடக்குதுங்க. கேட்டவர்கள் சுகம் அடைஞ்சாங்க. தொட்டு சுகம், தொடாம சுகம்னு சொல்றோமே, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு சுகங்க. 100க்கு அதிபதிங்க. அவன் சொல்றான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமா. வேலைக்காரனுக்கு விசுவாசம் இருந்துச்சா? கிடையாது. புரியல? சொன்னவருடைய வார்த்தையை கேட்டான், பார்த்தீங்களா? அவன்கிட்ட இருந்த விசுவாசம் வேலைக்காரனை சுகமாக்குது. அப்ப என் வாழ்க்கையில நான் கடவுளுடைய சத்தத்தை கவனமாக கேட்கறது மட்டும் இல்லை, கேட்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிறவனான இருக்க வேண்டியது பிரதானம். டெய்லி பைபிள் படிக்கிறீங்க, எத்தனை வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குது? எத்தனை பேர் இப்போ அறிவில் இருக்குது? அறிவில் இருக்கிறது வேற, இருதயத்தில் இருக்கிறது வேறு. அறிவிலிருந்து பேசப்படுகிற எந்த வார்த்தையும் உணர்ச்சி வசப்படுத்தும். ஆனால் இருதயத்திலிருந்து வருகிற புறப்பட வார்த்தை ஒருவனை உணர்வடைய வைக்கும். மூளையினால் பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் இந்த உலகத்திலே சாதனையாய் மாறுவதில்லை பிள்ளைகளே. ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷனை சாதனைக்குள்ளார கொண்டு வந்துடும். டேவிட் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். எந்த அளவுக்கு லேர்னர்ஸா இருக்கோம், எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்கிறவர் யாரு? பிலீவிங்கோட, ஆர்வத்தோட. ஐயோ, என் கூட ஏதாவது பேச மாட்டாரா, இன்னைக்கு தெய்வம் என்னோட இடைப்பட மாட்டாரா, எனக்குன்னு ஒரு மன்னாவை தரமாட்டாரா அப்படின்னு விரும்புகிறவர்கள் தான் கர்த்தர் பேசுவார். ஐயா,
சமீபத்தில் ஒரு தம்பி கேட்டான், பாஸ்டர் காலையில் எப்படி ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு கேட்டான். நிச்சயம் பேசுவார். எப்படி பேசுவார்? வேர்டை கொண்டு பேசுவார். சில நேரத்தில் சில பாடல்களை கொண்டு பேசுவார். சில நேரத்தில் ஒர்ஷிப் பண்ணும் பொழுது, ஆராய்ச்சிக்கும் போது நம்மையே மறந்துருக்க நேரத்தில் சில இன்ஸ்பைரிங் தாட்டை கொண்டு பேசுவார். ஆனால் நிச்சயமாக அவரோடு உறவாடுகிறவரோடு கர்த்தர் பேசுவார். பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் டெய்லி நம்மோடு பேசுகிறவர். ஆண்டோடைய சத்தத்தை கேட்குற மனுஷனால அவர் சத்தத்தை கேட்காம ஒரு நாளை கழிக்க முடியாது. சங்கீதம் 63 இருக்கட்டும், சங்கீதம் 84 இருக்கட்டும், ஆண்டவரோடு உறவாடின மனுஷனுடைய அந்த வார்த்தைகளின் அனுபவம் தான் அந்த சங்கீதங்கள். சங்கீதம் 42 1ஆம் வசனம் 2ஆம் வசனம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய் என்றெல்லாம் புலம்புகிறவன் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, உன் ரட்சிப்பு அவரால் வரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறான். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம். ஆண்டவர் என் கூட பேசுகிறாரா அப்படின்ற இடத்துல ஆண்டவர் என் கூட பேசுகிறான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. எஸ் எஸ் இந்த வார நிகழ்வை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வாரத்தில் இருந்த குறைவுகளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த நாளுக்குரிய காரியத்தை பேசுகிறார் என்று சொல்கிற ஒரு அப்டேட் வேணும். ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், நான் இளைப்பாறுதலை காணணும்னா, எனக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் வேணும்னா கடவுளுடைய சத்தத்தை கேட்டாதான். ஏலியோ மனநோவாக இருந்தான், சாமுவேலோ அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவனாக இருந்தான். ஏலியால் ஒரு சாதனை செய்ய முடியல, சின்ன சாமுவேலால் ஒரு சாதனையை செய்ய முடிஞ்சு. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், லேர்ன் பண்ணுங்க. பாருங்கள், கேட்டவங்க ஆர்வமாக கேட்டுவிட்டு 10 பேரில் ஒருத்தனாவது எந்திரிச்சு, ஆண்டவரே போய் காமின்னு சொல்கிறீங்களே, போன வாரத்தில் கூட அந்த ஊரில் இருக்க அந்த தேவாலயத்துக்கு வந்த குஷ்டரோகியை தொட்டிங்களாமே, நீங்கள் இப்படிலாம் தொடுவீங்கன்னு தானே வந்தோம், ஏன் ஆண்டவரே எங்களை தொடலைன்னா கேட்டாங்க. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டனால புறப்பட்டு போகும்போது போகும் வழியிலே சொஸ்தமானார். நீங்கள் இங்கேருந்து கேட்டதை விசுவாசத்தோடு கேட்டுட்டு படிக்கட்டில் இறங்கி போங்க, உங்களுக்கு மிராக்கிள் நடக்கும், அற்புதம் நடக்கும். புரியல? அந்த நிலைப்பாடை தான் தெய்வம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நான் கேட்டேன், கவனமாய் கேட்டேன், கேட்டதை கற்றுக்கொள்ளும்படி கேட்டேன். ஆனால் கற்றுக்கொள்ளும்படி கேட்கிறவன் விசுவாசத்தோடு கேட்குற நான் பார்க்கணும். எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு அது நிருபத்துக்கு உங்களுக்கு அழைச்சிட்டு போகிறேன். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்டாங்க. அவங்கள எப்படி கேட்டாங்க? விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க. சூப்பர் சூப்பர் மெசேஜ். சூப்பர் தாட்ல சூப்பர் தாட்டு. கேட்டவன் பூரா கேட்டான். ஆனால் எப்படி கேட்டான்? விசுவாசம் இல்லாமல் கேட்டான். கேட்காமலாம் இல்லையா, கேட்டானா? புரியுதா? அடித்த ஜோக்கை கேட்டான், சொன்ன கதையை கேட்டான், ஜாலியாக பேசுனதை கேட்டான். ஆனால் சொல்லப்பட்ட வசனத்தை விசுவாசத்தோடு என்ன செய்யலை? கேட்கல. கேட்டவர்கள் கேட்டாங்கப்பா, ஆனால் எப்படி கேட்கல? விசுவாசத்தோடு கேட்காதபடியால் அவங்க கேட்ட வசனமோ அவங்க கேட்ட சத்தமோ அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கடவுள் காலையில் உன்கிட்ட பேசுகிற சத்தத்தை நீ கேட்டு கற்றுக்கொள்கிறேன்னா அதுக்கு உரிய விசுவாசத்தோடு கேட்டு கத்தாதான் அதை வார்த்தை அன்னைக்கு உனக்கு பிரயோஜனப்படும். ஐயா, இளைப்படைந்தவனுக்கு நீ சமயத்துக்கு கேட்ட வார்த்தை சொல்லணும்னா, நீ கல்விமான் நான் உனக்கு வேணும்னா, அப்போ நீ எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு கற்றுக்கொள்கிறவனாய் கேட்டு விசுவாசத்தோடு கேட்டாதானையா நான் என்னோட பேசுகிறவனுக்கு, என்னிடத்தில் எதிர்படுகிறவனுக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் தான் அமிர்தமாக இருக்கும், வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு சமானமாக இருக்கும். படிங்க இன்னும் வார்த்தைகளை.
விசுவாசித்தவர்களாகிய ஆ. நாமோ ஆ. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆ. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். உலக தோற்றம் முதல் அவருடைய கிரியைகள் உலக தோற்றல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஆ, என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சத்தத்தை கேட்கறது பெருசு இல்லைங்க. கற்றுக்கொள்ளுகிறவனை போல கேட்கணும்னா முதல்ல ஃபெய்த் வேணுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கேட்டான், விசுவாசத்தோடு கேட்டான், போகிற வழியில் 10 பேருமே சுகமாயிட்டான். 10 பேருமே சுகமாயிட்டான். கேட்டான், ஒரே வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சுகமாவான்னு சொன்னான். அவர் ஒரே வார்த்தை சொன்னார். வீட்டுக்கு போகும்போது வேலைக்காரன் அந்த சொன்ன அதே நேரத்தில் சுகமாயிருந்தான். பாருங்கள், இப்போ இதனுடைய அறிகுறி என்ன? நீங்கள் கேட்கிற விதம், கவனிக்கிற விதம், கற்றுக்கொள்ளுகிற விதம், இந்த விதங்களை வைத்து தான் தேவன் யாரையுமே ஆசீர்வதிக்கிறார். அவர் பிரமாணையும் கட்டளையும் நாம் வாங்கிக்கிட்டோம். வாங்கின கட்டளையும் அந்த பிரமாணங்களையும் நம்ம கேட்டாதான் அதற்கேற்ற நன்மையை தேவன் நமக்கு வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சர்ச்சுக்கு போனோம்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நான் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் லிட்டில் பிட்டில் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கேட்குறதுல தான் விசேஷமே இருக்குது. கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய நல்ல காதை கொடுத்துருக்கிறாரு, கேட்கக்கூடிய திறனை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கேட்கிற எல்லா விஷயத்தை குறித்தும் எவ்வளோ எச்சரிக்கையை கொடுக்குறாரு, அவேர்னஸை கொடுக்குறாரு, எவ்வளோ லேர்னிங்கை கொடுக்குறாரு, எவ்வளோ விஷயம் இதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? ரொம்ப முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டேன், சபைக்கு போகிறேன், இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறதே இல்லை. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவைகளை புரிஞ்சிடக்கூடாது. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவைகளை நீ எந்த அளவுக்கு உன்னுடைய லைஃப்பில் அதை டிக்ளேர் பண்ணி வாழ்கிறன்றது தான் முக்கியம், ரொம்ப பிரதானம். நம்ம நிறைய பேர் கேட்பதில்லை, கேட்பதை சரிவர கேட்பதில்லை, கேட்பதை கவனமாய் கேட்பதில்லை, கேட்பதை கற்றுக்கொள்வதற்காக கேட்பதில்லை, கேட்பதை விசுவாசமாக கேட்பதில்லை. அதனால் இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கான்லாம் கிடையாது. நான் நல்லா இருக்கிறதுக்குரிய எல்லா வாழையும் இங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்படி வாழணுன்றதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எனக்கு எல்லாமே லேர்ன் பண்ணி கொடுத்துருக்கார். என்னோட டெய்லி பேசுகிறார். நான் அப்டேட் பண்ணிக்கிறேன், என் லைஃப்பை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி யாரோட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எல்லா விஷயத்தையும் தேவன் எனக்கு அப்டேட் பண்ணுறார். புரியுங்களா? எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறார். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே என்னங்க வேணும்? யாரும் எனக்கு புதுசாக வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இதை இப்படி செய்ய, இது இப்படி செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தாங்க முழு ரூல்ஸ் இருக்குது. என்னை படைத்தவர் என்னிடத்துல ஒரு கோளாறு ஏற்பட்ட உடனே ஆளை வச்சு அது சரி பண்ணுறதில்லை, தானே வந்து அதற்குரிய சரிப்படுத்துதலை உண்டாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்ட ஆளை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறவர் இல்லை, தானே வந்து நம்ம செவியில் இருக்க கிளியரன்ஸ் பண்ணி இந்த வேர்டு இந்த வேர்டு இந்த வேர்டு இந்த வேர்டுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரே. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் புறப்பட்டு போனான், அவ்வளோதான். எவ்வளோ சுத்தினான் தெரியுமா? எவ்வளோ சுத்தினான் தெரியுமா? சத்தம் கேட்டு சுத்தல, சத்தம் கேட்காம சுத்தினார். நேராக போனார் கானான்ல. அப்புறம் புறப்பட்டு நேராக எகிப்துக்கு போகிறார். இப்படியே ஒரு ஆல்ரவுண்ட் அடிச்சுட்டு லாஸ்ட் செட்டில்மெண்ட்டில் வந்து இறங்குறார். புரியுங்களா? ரொம்ப ஜாக்கிரதை. என் பிதாவாகிய ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், என் பிதாக்களை எடுத்துக்கொள்ளுங்க. 40 நாளில் கானானில் நிலைய வேண்டிய ஆளுங்க 40 வருஷம் சுத்தினானே. வனாந்தரத்தில் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டீர்களாகில் உங்கள் பிதாக்கள் கோபம் மூட்டினது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். புரியல? எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்றீங்க? மண்ணா தாங்கன்னாங்க, தண்ணி தாங்கன்னாங்க, சிக்கன் தாங்கன்னாங்க, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அவர் சத்தத்தை மட்டும் கேட்டாங்க. ஆனால் இங்கே கேட்கல. புரியல? வாயை திறந்து எல்லாம் கேட்டான். இப்போ சபைக்கு வர்றது எல்லாமே கேட்குது. ஆண்டவரே சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், விடுதலையை தாரும், சமாதானத்துக்கு குறைவாக இருக்கிற நபரை தூக்கி வெளியே போடும் கூட எல்லாமே சொல்லிடுறோம். ஆனால் அவர் சொல்கிறத கேட்டோமா? ரொம்ப முக்கியம், ரொம்ப ஜாக்கிரதை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை கற்றுக்கொள்ளுகிறீர்களோ
அந்த கற்றுக்கொள்ளுதல் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிச்சமாகவே இருக்கும். ஆண்டவர் ஒரே சொல்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொல்கிறேன், அவர்கிட்ட கற்றுக்கிறத விசுவாசத்தோடு கற்றுக்குங்க, ஃபெய்த்தோடு கற்றுக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வேர்டை எடுத்து, இந்த வேர்டை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை உங்கள் காதில் அரிப்புலவை போல் பிளந்துக்கிட்டு உங்கள் காதுலார போகும்பொழுது அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். எஸ் 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 லார்ட், எஸ் நடந்துச்சுங்க. என்னங்க, பரிசுத்தாவில நிரம்பி பேதுரு நின்று பேசுகிறார் பெண்டிகாஸ்ட் டே அன்னைக்கு. வேற நிலைப்பாடுனா இந்நேரம் பேதுருலாம் போட்டு தள்ளியிருப்பாங்க. பேதுரு வாயிலேருந்து இப்படி ஒரு ப்ரீச்சிங் வந்த உடனே அவங்களால ஒன்றுமே முடியல. பேசி முடிக்கும்போது அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா ஆவியானவர், அதுதான் முக்கியம். அவன் கேட்டவர்கள் எல்லாரும் கேட்குறான், ஐயோ என்னையா இதெல்லாம் ஜென்ம பாஷையாக இருக்குது, என்னையா இப்படி பேசுகிறாங்க, இத்தனை மொழியில் பேசுகிறாங்களே அப்படி சொல்லும்போது சொல்கிறார், சகோதரமாரே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது பரிசுத்தாவினால் உண்டானது என்று சொல்லி பேசி இந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத முதல் சத்தியத்தை பேதுரு பேசுகிறாரு. ஜனங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை உன் காதை சந்திக்கணும், உன் இருதயத்தை சந்திக்கணும். நான் சொன்ன வார்த்தை உன் இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கணும். அப்போனா அது காட்ஸ் வேர்ட். டெய்லி காலையில் ஆண்டவர் பேசுகிறாருன்னா நீ பேசுகிறப்ப கவனமாக கேட்டு அதை கற்றுக்கிட்ட மாதிரி கேட்டு விசுவாசத்தோடு கேட்டினா அந்த வேர்டு காட்ஸ் வேர்ட். அந்த வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும். அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணாமல் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பயணத்தை நாம் செய்ய முடியாது. தினமும் நான் என்னை அப்டேட் பண்ணியே ஆகணும். மறக்கக்கூடாது. இந்த பொல்லாத உலகத்தில், கரை திரை நிறைஞ்ச உலகத்தில், தூசி நிறைஞ்ச உலகத்தில் என்னை புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, என்னை புதிய ஆவியில் ஒவ்வொரு நாளும் நடத்துறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை தம்முடைய சத்தத்தின் வழியாக எனக்கு கொடுக்க விரும்புகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஜீசஸ் கிரைஸ்ட் டெய்லி அப்டேட் பண்ணாரா? எஸ். அவருடைய ப்ராஃபஸி, இட்ஸ் எ மெசேஜ் ப்ராஃபஸி. இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபஸிங்க. காலைதோறும் பிதாவுடைய சத்தத்தை கேட்டு அன்னைக்கு முழுசும் ப்ரீச் பண்ணுறாரு. கேட்கிறவர்கள் அனைவரும் சுகம் அடைஞ்சாங்க, கேட்கிறவங்க விடுதலை அடைஞ்சாங்க, எல்லாம் ஆறுதல் அடைஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இதுதான் முக்கியம். டெய்லி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பேச போகிறீங்க, பழைய வார்த்தையே பேசியிருந்தால் வீடு உருப்படாது. புரியல? நீங்கள் நியூ வேர்டோடு போய் ஆகணும். அப்படின்னா டெய்லி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். பிரைஸ் தி லார்ட். இந்த சமுதாயத்தை சந்திக்கணும்னா டெய்லி அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை சந்திக்கணும்னா டெய்லி அப்டேட் பண்ணி ஆகணும். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்தை நடுவில் வாழணும்னா டெய்லி என்னை அப்டேட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த அப்டேட் நான் பண்ணணும்னா நான் லேர்ன் பண்ணணும், லிசன் பண்ணணும். அந்த லிசன் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் அந்த கற்றுக்கொள்கிறத ஃபெய்த்தோடு கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எஸ் லார்ட். புரியல? ஒரு நாள் காலையில் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் சொல்வதை கேட்டு இந்த வார்த்தையின்படி நீ நடந்தால் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறான்னு வைங்களேன். ஐயோ, ஆண்டவர் கொடுத்த மாதிரி தெரியல, வேறு யாரை கொடுத்த மாதிரி தோத்தம் அப்படிலாம் இல்லை. லேர்ன். எஸ் லார்ட், எஸ் லார்ட் சொல்லணும். நோவா பார்த்தீங்களா? மோசஸ் பார்த்தீங்களா? மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செஞ்சாங்க. புரியல? நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியாப்பா மோசஸ்? எடுத்துகிட்டு ஆண்டவரே. எத்தனை நோட்டு வச்சுருக்க? ஒரு 5 நோட்டு இருக்குது. பெரிய பேப்பராக வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். இந்த சார்ட் போர்டில் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் ஆண்டவரே. கலர் பென்சிலு எல்லாம் வாங்கிட்டேன். ரைட். பார், கோடு போட. கோடு போட்டேன். எத்தனை அடி? 60 அடி. 30, 35. ரைட்டு, எல்லாம் போட்டு ரைட். இதே மாதிரி செய்யணும் சொன்னார். நோவா, எஸ் லார்ட், பேழையை உண்டாக்குவாயாக. சரிங்க ஆண்டவரே. எப்படி? பார் சொல்கிறோம் பார். வயசானவருங்க அவர். ஓகே லார்ட், ஓகே லார்ட், ஓகே லார்ட். அப்பப்போ பறவை சத்தம், குருவி சத்தம்லாம் கேட்குது. நோட்டு போட்டுலாம் எழுதலாங்க. கேட்டதை கேட்ட மாதிரி செஞ்சாங்க. அல்லேலூயா. நோவா தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியே செய்தான், செய்து முடித்தான். மோசே தனக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே செய்தான், செய்து முடித்தான். அது இல்லை
அப்போ இவங்களோட கடவுள் பேசுவாரா பேச மாட்டாரா? பாருங்க, நம்ம சொல்கிறோம் என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுனா மட்டும் நீ என்ன பண்ண போகிற? உன்னை மாற்றிக்க போறியா? இல்லை விடுறானா விட்டுற போறியா? கொடுத்துட்றானா கொடுத்துட போறியா? சொல்லுங்கள். அவர் அதனால தான் சொல்லாமல் இருக்குது, பேசாமல் இருந்துடலாம். ஆண்டவரே டெய்லி எனக்கு ஒரு வாக்கு தத்தமாவது பேசுங்க ஆண்டவரே. அதான் நீ காலண்டரில் பார்த்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போ. புரியுதா? சில ஆள் பார்க்குது காலையில் காலண்டரில் பார்த்து வசனம் எடுத்துகிட்டு போகுது. சில ஆள் பார்க்குது பீட்ரு பாஸ் அனுப்புகிற வசனத்தை வச்சு ஒரு 2 ஆமேன் போட்டுருது. புரியுதா? இன்னைக்கு வசனம் அதானா? பைபிள்லாம் படிக்கிறது கிடையாது. இன்றைய வசனம், இன்றைய வாட்ஸ் யுவர் லைஃப். யோசிச்சு பாரு, இதான் வாழ்க்கையா? நாங்கள் நிறைய பேச ஆயத்தமாக இருக்கிறாருங்க. உங்க கூட நிறைய பேச ஆயத்தமாக இருக்கிறார். நேரம் கொடுத்து பாருங்க. நீங்கள் பேசாமல் நேரம் கொடுத்து பாருங்க எவ்வளோ பேசுகிறாருன்னு பாருங்க. அவர் பேசுகிற 40 நாள் மோசஸோடு பேசுகிறாருங்க. 40 டேஸுங்க. திரும்ப கீழே போய் அந்த வேகத்துக்கு வந்து உடச்சி விட்டான். ஆளே மாறல. வந்த வேகத்துக்கு டென்ஷன் ஆனவன் ஐயா அப்படின்னு எடுத்துட்டான். ஆமான்னு போட்டான். மோசே ஆமாம் மீண்டும் இலைக்கு வருவாயாக. மீண்டுமா? ஆமாம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ நீ எழுதுவாயாக. நான் நல்லா எழுதி கொடுப்பேன், நீ வேகமாக போய் அவங்க சரியில்லைன்னா உடச்சிருவியா? நல்லா ஜெபம் பண்ணி தான் ஆண்டவரே போகிறேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். என்னவோ தெரியல, காலையில் என்ன ஒம்புழுக்கிறதுக்கிட்டே வருவாங்க போல இருக்கு. என் வாயை பிடுங்குறாங்க. புரியுதா? நல்லா தொத்தரும் போகிற கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. டென்ஷன் ஆயிடுச்சு. தூக்கி போட்டு உடச்சி போடுறேன். புரியல? ஆண்டவர் சொல்வார் திரும்பி மலைக்கு வருவாயாக. பாருங்க, ஆண்டவரே எழுதி தரீங்களா? இல்லை, நீ எழுதுவாயாக. அடுத்த தடவை உடைக்க மாட்டில்ல. புரியல? இப்படி தான் நிறைய பேரோட போகிறோம், கேட்குறோம், கற்றுக்குறோம். ஆனால் விசுவாசத்தோடு கேட்டோம்னா அது நமக்கு பொக்கிஷமாக மாறிடுது. பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? காலையில் தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனை அன்றன்றைக்கு புதிய மனுஷனாக மாற்றி வெளியே கொண்டு போகுது. ஹல்லேலூயா. விடாதீங்க, கற்றுக்குங்க, விசுவாசத்தோடு கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிறது அநேகருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறேன், எத்தனையோ படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு கல்விமானின் நாவோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் காலையில் கற்றுக்கிறதுனால தான். நான் சொல்கிறேன், உங்கள் வீடு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணுமா? கத்தர்கிட்ட கற்றுக்குங்க. முதல்ல பாஸ்டர் நடத்துகிற எத்தனை பைபிள் ஸ்டடி, எத்தனை வேத பாடம், எத்தனை பிரசங்கம், இதெல்லாம் உங்களுக்கு துணுக்குகளை தவிர ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு பிரதானம். பிரைஸ் தி லார்ட். அதில் கூட அதை விட்டுறக்கூடாது. டெய்லி காலையில் எழுந்திரிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும், அவர்கிட்ட லேர்ன் பண்ணணும். அவர் கைட் பண்ணுவார், அழகாக நடத்துவார். அந்த நிலைக்கு வாருங்கள். கேட்பதை கவனமாய் கேளுங்கள், கேட்பதை கற்றுக்கொள்ளும்படி கேளுங்கள், கேட்பதை விசுவாசத்தோடு கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அன்னன்னைக்கு எல்லாமே புதிதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த நிலைப்பாட்டுக்கு வாங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் அளிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம் செய்கிறார். இதெல்லாம் டெய்லி நமக்கு அப்டேட்டாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நல்ல மனதில் வைத்து கொள்ளுங்க. போங்க, உங்கள் ப்ரேயர் லைஃப்பை மாற்றுங்க. காலையில் ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். பேசுவார், நிச்சயம் பேசுவார். ஒரு சாமுவேல்கிட்ட பேசுகிறாருன்னா நம்மள்கிட்ட பேச மாட்டாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளோடு பேசுவார், நம்மளோடு இடைப்படுவார். பர்மனெண்ட்டாக நம்ம கூட பரிசுத்தாவியே கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மளோடு பேசுவார். ரொம்ப அற்புதமாக பேசுவார், ரெஃப்ரெஷ் பண்ணி பேசுவார். சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் பாருங்கள், நைட்டு சண்டை போட்டு படுப்பான், காலை எழுந்துச்சனே அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு என்னன்னா, நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சிச்சு. அத்தனை திட்டுவான், அத்தனை கட்டுவான், அத்தனை சண்டை போடுவான், எல்லாம் போடுவான். காலையில் என்னவா பாருங்க. ஆமாம், அது என்னடா நமக்கே சில நேரத்தில் என்ன செய்யாது, புரியாது. இந்த பையனை ஒரு நாள் அடித்து படுக்க வச்சுட்டேன். காலை எழுந்திரிச்சான், என்ன 2 அடி அடித்தான். என்னன்னா, நேற்று அடிச்சில்ல அப்படின்னா, ஆஹா இன்னும் முடியலையா பஞ்சாயத்து, இதை முடிவு கொண்டு வரணுமே. புரியல? ஆண்டவர் எப்படி தெரியுமா? நேற்று நடந்ததை பற்றி பேசுகிறவர் இல்லை, இன்னைக்கு நடக்க போகிறதை பற்றி பேசுகிறவர். ஹல்லேலூயா. அப்டேட் பண்ணுங்க. டெய்லி ஆண்டோட பேசுங்க, இடைப்படுங்க. அவர் உங்கள் கூட பேச சத்தத்தை கேளுங்க. கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கேளுங்க.
எப்படி கேட்கணுமா? கற்றுக்கொள்வோம் எப்படி கேட்பாங்க? பக்கத்தில் ஒரு புள்ள சத்தம் வந்தால் கூட, பாஸ்டர் இந்த பிள்ளைங்க சத்தம் தாங்கலை, திரும்ப செகண்ட் சண்டே கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள் பாஸ்டர், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் வேளாங்கண்ணி போயிருந்தேன். இனவத்தூரில் நிறைய பிள்ளைங்க பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். புரியல, அது நான் போகணுன்னு தான் எல்லாம் வருது. பிரசங்கம் பண்ண தொடங்கினோன்னே எல்லாம் இப்படி ஒன்று பால் பாட்டிலோட ஒரு ரவுண்டு வந்துச்சு. இப்படியே வந்து எல்லாம் சிரிக்குது, ஓடுது, குதிக்குது. நான் சொல்லிட்டேன், ஐயோ நம்மளால் முடியாதியா இந்த நிலையில் பேச. ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்க அம்மாலாம் ஆமேன் ஆவாங்க அப்படி. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக, இஸ்ரவேல் சபையாக மாறிடுமோ. அதனால் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன், அடுத்த மாதத்துலேருந்து சாயந்தரம் சண்டே கிளாஸ் நடைபெறும். புரியல, அப்பா இந்த பிள்ளைகளாம் கடத்துங்களான்ட்டேன். ரொம்ப கடினம். நீங்கள் நல்லா கற்றுக்கொள்கிறவங்க பாங்களேன், சத்தம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டை விரும்புவாங்க. ஆண்டவர் நம்மளோட அதிகாலையில் பேசுகிறதுலாம் ரொம்ப சைலண்ட் டைம், இருட்டோட பேசுகிற நேரம் ரொம்ப சைலண்ட் டைம். நான் சொல்லுமா, அவருடைய இன்ஸ்பைரிங் மட்டும் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் கிடச்சிருச்சுன்னா, என்ன அவன் தாங்க லக்கி பர்சன். அன்னைக்கு அவன் தான் ராஜாவே வீட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வார்த்தைகள் அவனை சுற்றி வேற மாதிரி வரட்டும், அவனுக்கு கிடைச்ச அந்த நல்வார்த்தையை கொண்டே ஜெயம் எடுப்பான். ஹல்லேலூயா. அதுதாங்க, அதுதான், அதுக்காக தான் சொல்கிறேன், கற்றுக்குங்க. ஆண்டவர்கிட்ட டெய்லி காலையில் லேர்ன் பண்ணுங்க. ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க, கவனமாக கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. யாரும் உங்களை டெய்லி உங்களை பார்த்து எழுந்தீர்களா, அதிகாலை எழுந்தீர்களா, ஜெபித்தீர்களா, வேதம் வாசித்தீர்களா அப்படின்றது இந்த துணோண்டு பிள்ளைக்கு தான். புரியுங்களா? பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த நிலைக்கு வந்துடணும். டெய்லி வேர்டை வாங்கினோன்னே அந்த வேர்டுக்குள்ளாரையே மிதக்கணும். ஒரு பாட்டு ஒன்று, என் கண்ணீரை துருத்தியில் வையும் அவைகள் உம் கணக்கில் இருக்கும். என் கண்ணீரை துருத்தியில் வையும் அவைகள் உம் கணக்கில் இருக்கும். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் பிரயாசங்களை புரிந்து. எத்தனையோ வருஷம் முன்னாடி பாடின பாட்டுங்க அது. நான் காலை ஜபத்தில் இன்னும் தெரியல, நேற்று காலையில் உட்காந்து அதை பாடுறேன், லைனே வரல. இந்த நோட்டை பூரா இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் நோட்டாக தேடுறேன். காலையில் தொடங்கினதுங்க நோட்டா. நான் எப்படி பாடிட்டு இருக்கேன்றீங்க, என் கண்ணீரை துருத்தியில் வையும் அவைகள் உம் கணக்கில் இருக்கும். இப்படியே தேடிட்டு இருக்கேன், அந்த நோட்டையே கிடைக்கல இது வரைக்கும். கொஞ்சோண்டு 2 அடி நான் மட்டும் எழுதி வச்சுட்டேன். வீட்டுக்கு போய் அந்த அம்மா ஏதோ சாமான் வாங்கிட்டு சொல்லி நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்பா இதை வாங்கிட்டு சொன்ன ஞாபகம் இருக்கான்னா, அது சொன்ன உடனே என்ன வருது, என் கண்ணீரை துருத்தியில் வையும் அவைகள் உம் என்ன அது மொனவரிங்கன்னுச்சு. மைண்டு அதை விட்டு வெளியவே வரல. இப்படி ஒரு தாக்கம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வரணும். இதுதான் தாக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், முட்டை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், நாட்டுக்கோழி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை வாங்க முடியாது. அந்த டைம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விட்டுறக்கூடாது. இதெல்லாம் எப்போ வேணாலும் கடைக்கு போகலாம், வாங்கிக்கலாம், ஃபோன் பண்ணியே வாங்கிக்கலாம். ஆப்பே இருக்குது. அப்போ தட்டினோம்னா வீட்டுக்கே வந்துடும். ஒரு 10 ரூபா கூட போயிடும். ஆனால் அந்த 10 நிமிஷம் அவருடைய சமூகத்தை விட்டுட்டோம்னா கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. போங்க, அப்படி உட்காந்து உணருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க. தேவையில்லாத காலங்காத்தால தேவையில்லாத சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு காலங்காத்தால போன் எடுத்து காதில் வச்சு சாப்பிட்டானா, நைட் தூங்கியா, இன்னைக்கு என்ன சமைக்க போற, எது ஒலையில போடு, ஏதோ ஒன்று. புரியுதா? இந்த வயிற்று ஒலையில போடுறதுக்கு இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பாரா வெண்டைக்காய் சாம்பாரா, புரியுதா? ஏதோ ஒரு சாம்பார் தூக்கி போடு. தின்றதை பற்றியே பேசுகிற சில தின்னு கட்டதெல்லாம் இருக்குதுங்க சபையில். ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போற, நேற்று மாதிரி நேற்று சாம்பாரா நிறையா வச்சுட்டியா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டியா, எங்கே வேணா வை, மறந்துடக்கூடாது. வசனத்தை உள்ளத்தில் வை. ஹல்லேலூயா. மறந்துடக்கூடாது. சோத்தை பற்றியே கலப்புற சில பேர். வெறும் சோறை சாப்பிட்றதா, சிக்கன் வாங்கிட்டு வருதா, ஆமாம் புரோட்டா வாங்கிட்டு வருதா, போண்டா. டேய், கிறிஸ்துவ மூல காலையில் சம்பாதிங்க, அவர் பிரசன்னத்தை சம்பாதிங்க, அவர் சமூகத்தை உணருங்க.
அதை போல பாக்கியம் எதுவுமே கிடையாது. கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள், கேளுங்கள், கற்றுக்கொள்கிறவர்களை போல கேளுங்கள், கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள். தினம் தினம் உங்களுக்கு ரட்சிப்போம், தேவனுடைய நன்மையும் பிறக்கும். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். பேசும், என்னோடு பேசும், நீ பேசினார் ஒருவரும் வாய் திறவா, நீ பேசினார் அனைவரும் சுகம் பெறுவா, நீ பேசினார் ஒருவரும் வாய் திறவா, நீ பேசினார் அனைவரும் சுகம் பெறுவா. பேசும், என்னோடு பேசும், நீ பேசினார் ஒருவரும் வாய் திறவா, நீ பேசினார் அனைவரும் சுகம் பெறுவா. நீ பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், அவை காலூன்றி நின்று பெரிய சேனையாய் புறப்படும். நீ பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், அவை காலூன்றி நின்று பெரிய சேனையாய் புறப்படும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறிடும், அவாந்திரம் மாறுகளாய் ஓடிடும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறிடும், அவாந்திரம் மாறுகளாய் ஓடிடும். நீ சொன்னால் போதும், கட்டளையிட்டால் நிற்கும். நீ சொன்னால் போதும், கட்டளையிட்டால் நிற்கும். நீ சொன்னால் போதும், கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னால் போதும், கட்டளையிட்டால் நிற்குமே. பேசும், என்னோடு பேசும், நீ பேசினா தீரவா. ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுவாரு, உங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் ஒப்பு கொடுப்பாங்க, நியாயாதிபதியத்தை ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ என்ன பேசணும்னு நினச்சிங்க, கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ளேருந்து பேசுவார், அவரே உங்கள் வாயிலிருந்து வாக்கை வெளிப்படுத்துவார். இவ்வளோ விஷயம் தெரியுமா? நான் சொல்கிறேன், டெய்லி நம்ம மனுஷனை எப்படி தான் மீட் பண்ணுறோம்? வார்த்தையில் தான் மீட் பண்ணுறோம். அப்போ ஒரு மனுஷன் கண்களில் நமக்கு தயவு வேணும்னா காலையில் கடவுளுடைய கண்கள் எனக்கு இறக்க வேணும். அப்போ டெய்லி அவருடைய வாய்ஸை நான் கேட்குறவனா இருந்தேன்னா நிச்சயம் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண வச்சுருவார். நான் ஓவர் கம் பண்ணிடுவேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், ஓவர் கம் பண்ணிடுவேன். உங்கள் எந்த சத்தம் இல்லாமனாலும் எங்களால் வாழ முடியும், உங்கள் சத்தம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. எந்த சத்தம் வேணாமல் கேட்க, எல்லா சத்தமும் ஒரு நாள் அமைஞ்சு போயிடும். பெற்றவங்க சத்தம், உறவுகள் சத்தம் எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவ சத்தம் மட்டும் நான் சாகிற வரைக்கும் மட்டும் இல்லை, செத்து போன பிறகு என்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த சத்தம் தான் வரும். அப்பொழுது எக்காலம் ஊதப்படும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, அந்த சத்தம் தாங்க நம்மளை காப்பாற்ற போகுது. விட்டுறாதீங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டுக்கார சத்தம், மனைவி சத்தம், புள்ள சத்தம் இல்லை, கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்காம ஃபோனை எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. புரியுங்களா? அதுக்காக நீங்கள் ஃபோன் அடிக்காமல் வந்துடாதீங்க. அது காலையில் எத்தனை மணிக்கு வேணாலும் அடிங்க, அது பிரச்சனை இல்லை. திரும்பி ரீஅகைன் பண்ணால் தான் நான் ஃபோன் எடுப்பேன். அதோட காலையில் ஜெபம் முடிகிற வரைக்கும் ரீஅகைன் ஃபோன் வராமல் நம்ம ஃபோன் எடுக்கவே மாட்டேன். அது எந்த நம்பரில் வந்தாலும் அப்படியே வச்சுருவேன். ஏன்னா ஜெபம் முடிகிற வரைக்கும், ஜெபம் முடிஞ்ச பிறகு தான் எந்த ஃபோனும். நான் கவனிச்சுங்க, ஆண்டோடைய சத்தத்தை கேளுங்க. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும். இந்த உலகத்தை நான் ஃபேஸ் பண்ணணும். பவுல் அடிகளாருடைய வாயில் இருந்த வாக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மனுஷன் பேசுகிறத அக்ரிப்பா ராஜா முத கொண்டு பயந்தாங்க.
அவனை பார்த்தப்ப கப்பல் ஓட்டி கேப்டன் கூட பயந்தாங்க. கேப்டன் கூட அவன்கிட்ட தான் போய் கேட்குறான், என்ன செய்யட்டும், எப்படி கொண்டு போய் படகு விட்டோம், என்ன நடக்கும் நீ சொல்லுன்றான். பார்த்தீங்களா இவ்வளோ 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். அதுதாங்க கடவுளுடைய வாக்கு நம்ம வாயில் இருந்தால் மனுஷன் மதிப்பாங்க. வாக்கு நம்ம கையில் இல்லைன்னா நம்மளை மிதிப்பாங்க. வாக்கு இருந்தால் நம்மளை கண்டு பயப்படுவாங்க. நம்ம இவன்ட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குடா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்துங்க. எதை சம்பாதிக்கிறியோ இல்லை புத்தியை சம்பாதி, எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தையை சம்பாதிங்க. அவருடைய சத்தத்தை கேளுமோ, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். அப்படியே கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தினமும் நான் இளைப்படைகிறேன், சோர்ந்து போகிறேன், தளர்ந்து போகிறேன், காலையில் உங்கள் பாதத்திலிருந்து உட்கார்றேன், ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஆனால் என் காது உங்கள் சத்தத்தை கேட்கணும்ப்பா, சத்தத்தை கவனமாக கேட்கணும் ஆண்டவரே. கற்றுக்கொள்கிறவனை போல கேட்கணும் ஆண்டவர், விசுவாசத்தோடு கேட்கணும். டெய்லி நான் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொன்றிலையும் நான் ஜெயிக்கணும். உங்கள் சத்தம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா. சாமுவேலின் நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்த பொழுது சாமுவேலுக்கோ கர்த்தருடைய வசனம் பிரதிச்சயமாக இருந்துச்சுப்பா. அபூர்வமாக இருக்க நாட்களில் பிரதிச்சயமாக இருக்கணும். எனக்கு டெய்லி காலையில் உங்கள் வேர்டு பிரதிச்சயமாக இருக்கணும். நான் ஜெபிச்சு இருக்கும்போதே ஒரு வேர்டு வரணும், நான் ஆராதிக்கும் பொழுதே ஒரு வேர்டு வரணும், நான் பைபிள் படிச்சுருக்கும் போதே ஒரு வேர்டு இன்ஸ்பயர் பண்ணணும். இன்னைக்கு உனக்கு நான் கொடுக்குற நல் வார்த்தைன்னு வரணும்ப்பா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொன்னது போல தாவீதுடைய மகன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினேன்னு சொன்னான்ப்பா. நாங்கள் கையை வைத்து ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, புள்ள சொல்லணும், எங்கள் அப்பாவோட ஆண்டவர் பேசுகிறார், எங்கள் அம்மாவோட ஆண்டவர் பேசுகிறார், ஹாலில் சொல்லணும். நீங்களோட பேசுகிறேன்னா உங்கள் பிள்ளைய கொண்டு கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். அப்படியே கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டெய்லி பைபிள் ரீட் பண்ணுறத பிள்ளைகளுக்கு பழக்கமாக கொண்டு வாங்க. டெய்லி பிள்ளைகளை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்காதீங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, பைபிள் படிச்சியான்னு கேளுங்க. பிள்ளைகளோடு கர்த்தர் பேசணும், பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படணும், நம்மளோடு கர்த்தர் இடைப்படணும், நம்ம குடும்பத்தோடு இடைப்படணும், நம்ம எதிர்காலத்தோடு இடைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம்ப்பா, அனுப்புகிறோம். பேசுங்க, போகும்போதே பேசுங்க, படிக்கட்டிலேருந்து இறங்கும் போதே பேசுங்க, நாளை காலையில் எழுப்பி பேசுங்க. எங்கள் பிள்ளைகள் திட நம்பிக்கையோடு நிற்கணும், திட நம்பிக்கையோடு நிற்கணும். வார்த்தை இருக்குப்பா, நான் எதை கண்டு கவலைப்பட மாட்டேன். அந்த இடத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளு. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.